பிரைஸ் எல்லாம் இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக உங்களை பார்ப்பதில் உங்களிடத்தில் என்னுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே, மீண்டுமாக இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக ஜனங்களை சந்திக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய். உம்முடைய செய்தி தேவனுடைய பரத்திலிருந்து வந்து அவள் இருதயத்தில் பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அடியனை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய வார்த்தையை கொடுக்க தகுதிப்படுத்துங்கப்பா. எல்லா பலவீனங்களையும் மாற்றி கர்த்தருடைய கிருபை அடியனோடும் கேட்கிற ஜனங்களோடும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் முதலாவது யோவான் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 நான் வாசிக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக, நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அவரே இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அடிபட்டு அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் படைத்து கடைசியாக விலையேறப்பெற்ற மனிதனையும் இந்த உலகத்திலே படைத்தார். ஆனால் மனிதனுக்கு ஒரு சுபாவம், கீழ்ப்படியாத ஒரு சுபாவம், செய்யக்கூடாது என்று சொல்கிறதை செய்கிற ஒரு தன்மை. ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஆதாம் ஏவாள் விழுந்து போனதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் விழுந்து போன ஒரு ஆத்மாவை, இல்லை என்றால் ஒரு மனிதனை எப்படி அவர் உயிர்ப்பித்து இந்த உலகத்திலே மரணத்தை ஜெயித்து வாழும்படியாக, பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாக தேவனுடைய திட்டம் இந்த வசனத்தின் மூலமாக அவர் அங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? இவ்வளவு அல்ல, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேவன் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்படியாக அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியிலே மனிதனை தேவன் உருவாக்குகிறார். அவன் விழுந்து போன காரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகின்றது. அவன் பாவத்திலே மரித்து போய் தேவன் விரும்புகிற வண்ணம் அவன் ஜீவிக்காததினாலே அவன் இழந்து போன அந்த நன்மையை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக, மீண்டும் தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்கும்படியாக அவரே குமாரனாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனுடைய ரகசியம் பெரியது. வேதாகமத்திலே 66 புஸ்தகங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், பிதாவும் பிதாவினுடைய ஒரே குமாரனும் இந்த உலகத்தில் அவர் அங்கே மனிதனாகத்தான் அவர் அவதரித்தார், தேவ குமாரனாக அவர் அவதரித்தார். இந்த உலகத்திலே அநேகர் வந்தார்கள், அநேகர் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக வந்தேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ
இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் நம்மை அவர் மேன்மைப்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உத்வேகம் உண்டாகும்படியாக, பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதற்கு முந்தைய செய்தியில் 2-3 செய்தியில் பரலோக ராஜ்யம் என்ன என்று நாம் பார்த்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே ஆக்கினை தீர்க்க வரவில்லை. ஒரு மனிதனை குற்றவாளியாக நிறுத்தி அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வரவில்லை. ஆனால் அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி. அவர் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையை அவர் தெளிவாக அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துரோகியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா, கற்றுக்கொள். என்னுடைய நுகம் லெகுவாகவும் அது மெதுவாகவும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்திலே அநேகரிடத்தில் குற்றமன சாட்சியோடு இந்த உலகத்திலே பாவத்திலே மரித்து பாவத்தை ருசித்து அதற்குடைய தண்டனையை மனிதர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னிடத்திலே வா. என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளு, என்னிடத்திலே உன்னுடைய நுகத்தை வைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு பேரையும் அவர் அழைக்கின்றார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி 18வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வருகிறோமோ, அவரிடத்திலே வந்து நம்மை தாழ்த்துகிறோமோ, அவன் தண்டனைக்கு தப்புகின்றான். எப்படி என்றால், ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறான். அவர் தன்னை நேசிக்கிறவனுக்கு நன்மை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறான். பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமே, தேவன் பரிசுத்தர் அல்லவா, பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அல்லவா என்ற உணர்வை அவன் பெறுகின்றான். பாவத்தை குறித்து அவன் மனஸ்தாபப்படுகின்றான். பாவத்தை அவன் ஒத்துக்கொள்கிறான். முற்பிதாக்களுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே இருந்து இந்த உலகத்திலே உள்ள காரியங்களிலே ஈடுபட்டு கரைப்படுத்தி மனிதனுடைய கஷ்டங்களை புரியாதபடி மற்றவர்களுக்கு துரோகம் செய்து மற்றவருடைய பொருளை அபகரித்து லஞ்சம் வாங்கி போதை பொருட்களை விநியோகம் செய்து பல வழிகளிலே சம்பாதித்து தன்னைத்தானே அவன் கெடுத்து கொள்கிறான். இந்த நாட்களிலே அரசாங்கம் கூட இந்த ஜனங்களுடைய பாவ சுபாவத்திற்குள்ள விடுதலை தருவதற்கு பதிலாக இந்த ஜனங்களுக்கு பாவத்தை விதைக்கிற ஒரு காரியமாக அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பாவத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம் மனிதனுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியானது உலகத்திலே வந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணம். ஏன் நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? ஏன் நாம் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொன்ன வசனத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அந்த ஒளியிடத்திலே அந்த வசனத்திடத்திலே நாம் வருகின்ற பொழுது நாம் இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது. நம்முடைய எண்ணங்களை மாற்றி அது தேவ சாயலாக மாற்றுகிறது. தேவன் பரிசுத்தர்,
அவர் அன்பானவர், அவர் கிருபை உள்ளவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவிடத்தில் யாரெல்லாம் வருகிறீர்களோ, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ, ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சுத்திகரித்து அவரை பலப்படுத்தி அவனை தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இந்த உலகத்திலே அவர் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேகர் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே அநேகர் சொல்லுகிறார்கள், நான் நல்லவன்தான், என்னுடைய பிள்ளைகள் இப்படியாக போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களே, இல்லை என்றால் பலவிதமான பாவ செய்களை செய்து பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உபத்திரம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? உன்னுடைய சுபாவம், முற்பிதாக்களுடைய சுபாவம் இந்த பிள்ளைகளை தாக்குகின்றது. வேத வசனம் சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவ சுபாவத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவான். வேதாகமத்திலே அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது, சங்கீதக்காரன் தாவீதை பார்க்கின்ற பொழுது, நோவாவை பார்க்கின்ற பொழுது, யோபுவை பார்க்கின்ற பொழுது, அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்தார்கள். அவருடைய ஆத்துமாக்களை கெடுக்கக்கூடிய காரியங்களை தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கென்று சாட்சியாக இருந்தார்கள். என்றைக்கு ஒரு மனிதன் தன் ஆத்துமாவை குறித்து கரிசனை கொள்கிறானோ, ஒரு ஆத்துமாவை குறித்து அவனுடைய சொந்த ஆத்துமாவை குறித்து அவன் சிந்திக்கிறானோ, அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அவன் வருவான். சத்தியத்தை அவன் கேட்பான். எனக்காக என் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தாரே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு சிலுவையிலே வதைக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு முள்சுடி சூடப்பட்டு நான் அனுபவிக்கிற தண்டனையை என் தேவன் அனுபவித்தாரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வருவான். யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே வருகிறோமோ, ஆண்டவர் அவனை சுத்திகரித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி அவனை உபயோகப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகின்றார், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திலே வராதிருக்கிறான். ஏன் ஆண்டவரிடத்திலே வராதிருக்கிறான்? இந்த நாளிலே எத்தனையோ செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக அநேக செய்திகள் போகிறது, சுயநலமான செய்திகள் போகிறது. ஆனால் ஆண்டவருடைய செய்தியை, அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது அங்கே ஜனங்கள் அங்கே எதிர்த்து நிற்கிறார்கள். அநேக இடங்களிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்கிறார்கள், அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். அநேக இடங்களிலே, நம்முடைய நாடுகளிலே கூட அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே வேதனை வருகின்றது. ஏன் வருகின்றது? தவறான வேலைகளை அவர்கள் செய்ய முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, பாவத்திலே வீழ்ந்து கிடக்க முடியாது, விபச்சாரம் பண்ண முடியாது, வேசித்தனம் பண்ண முடியாது, தேவையில்லாத விக்கிரக ஆராதனை பண்ண முடியாது. ஆகவே இந்த ஒளியிடத்திலே வருவதற்கு இன்றைக்கு ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஜீவ தண்ணீரை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற ஜனங்களை அவர்கள் பகைக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தன்னுடைய வார்த்தைகளை விஷத்தை கக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவிடத்திலே வா, ஒளியிடத்திலே வா, அவரிடத்திலே நீ கேள், உன் செவியை சாய்த்து தேவனிடத்திலே வா, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று பார்க்கின்றோம். அநேக வழிகளிலே இன்றைக்கு ஊழியங்கள் போய்கொண்டிருக்கிறது. உலகத்திலே அநேக இடங்களிலே தேவ செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று பார்க்கின்றோம். பெரிய ஒரு பாதை இருக்கின்றது, விசாலமான ஒரு பாதை இருக்கின்றது. அது பாவமான பாதை. அதிலே அநேகர் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் அந்த பாதையிலே சென்று தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் வருகின்ற பொழுது, தேவனிடத்தில் வருகின்ற பொழுது அது இடுக்கமான பாதைதான், கடினமான பாதைதான். அதிலே நாம் சில காரியங்களை விட வேண்டும், சில வசதி வாய்ப்புகளை விட வேண்டும், சில சுபாவங்களை நாம் மாற்ற வேண்டும். அவரிடத்தில் வருகின்ற பொழுது நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அதுதான் வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றது. ஆண்டவர் நம்மிடத்திலே
ஒரு பலியை கேட்கவில்லை, ஒரு பொருளை கேட்கவில்லை. இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை அவர் கேட்கவில்லை. அவர் கேட்பது நம்முடைய ஆத்துமாவை. நம்முடைய ஆத்துமாவை அவரிடத்தில் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகம் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் வரைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இங்கே காணப்பட வேண்டும். அநேகருக்கு தன்னை குறித்து கவலை இல்லை, என்னுடைய ஆத்துமாவை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னுடைய பொருளை குறித்து, என்னுடைய வளர்ச்சியை குறித்து, என்னுடைய அழகை குறித்து, இல்லை என்றால் என்னுடைய ஆடை வஸ்திரங்களை குறித்து பெருமை பாராட்டி தன்னை கேடுக்கு வழிகளை திறந்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆஸ்திகள் மேல் வைக்கிற நம்பிக்கை, உலகத்தில் மேல் வைத்திருக்கிற பற்றுகள் இவையெல்லாம் விட்டுவிட்டு ஆத்துமாக்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறோமோ, நாம் தெய்வீகத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் நித்திய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க நாம் தகுதியாக காணப்படுவோம் என்று நான் பார்க்கின்றேன். 2-3 நாட்களாகவே 2-3 செய்தியிலே நாம் தொடர்ச்சியாக பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இது கடைசி காலமாக இருக்கிறதுனாலே எவ்வளவு நாள் இந்த செய்தியை நாம் கேட்கிறோமோ, இந்த உலகத்திற்கு முடிவு எப்பொழுது வருமோ அது நமக்கு தெரியாது. இன்றைக்கு அநேகர் விபத்திலே மரித்து போகிறதை பார்க்கின்றோம். சனப்பொழுதிலே யுத்தங்கள் வருகின்ற பொழுது அங்கே அநேகர் மடிந்து போகிறதை பார்க்கின்றோம். தன்னுடைய ஆத்மாவை அங்கே அழித்து போடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு வராத எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே அழிந்து போய் நரகத்திலே போகக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாகவே அப்படியே நடக்கும். யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வருகிறோமோ, அவரை பற்றி கொள்கிறோமோ, பாவத்தை வெறுக்கிறோமோ, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்திலே வா, தேவனுடைய இடத்திலிருந்து கற்றுக்கொள். பிரசங்கம் பண்ணுகிறவர்களை நீ பார்க்காதே. அநேக சொல்வார்கள், அநேக வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அவர்களுடைய பிரசங்கிமார்களை, இல்லை என்றால் மற்ற கிறிஸ்தவர்களை, மற்ற பலவீனமான மனிதர்களை குறித்து பேசுவார்கள். ஆண்டவரை குறித்து அவர்கள் தியானிப்பதில்லை, பேசுவதில்லை. என்றைக்கு மற்றவருடைய குற்றத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோமோ, என்றைக்கு மற்றவருடைய பலவீனத்தை பார்த்து நாம் அதிகமாக வியாக்கியானம் செய்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை நாம் கெடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கவில்லை. முதலாவது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் என்ன யோசிக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன நோக்கத்தோடு இந்த வாழ்க்கையிலே வாழுகிறோம் என்று சொல்லி நம்மை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், முதலாவது உன் கண்ணில் இருக்க உத்திரத்தை எடுத்து போடு, அதன் பிறகு மற்றவனுடைய கண்ணில் இருக்க துரும்பை பார்க்க நீ வகை பார்ப்பாய். அநேகர் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வராததற்கு காரணம், தன்னுடைய மாம்சத்திற்கு அவர்கள் இடம் கொடுத்து அதிலிருந்து வெளியே வராதபடி அவர்கள் அங்கே அந்த மாம்சத்தில் அவர்கள் கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்திற்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அநேக வாலிபரிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால், நான் திருந்தி ஒரு நல்லவனாக வாழ வேண்டும், சமுதாயத்திலே நன்மை செய்ய வேண்டும், ஒரு உண்மை உள்ளவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது என்னால் முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கவில்லை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடி மாம்சம் பாவத்துக்கு நேராக, உலக காரியங்களுக்கு நேராக, உலக துன்மார்க்கத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றது. வேதம் சொல்லுகின்றது, ஆவியினால்
நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. ஒரு மனிதன் தேவ ஆவியாலே நடத்தப்படாத பொழுது, தேவனுக்கு பிரியமாக நடத்தப்படாத பொழுது, மாம்சத்திலே வெளிவந்த ஆண்டவராகிய இயேசுவை அவன் விசுவாசிக்காத பொழுது அவன் அந்த மாம்ச பலவீனத்திலே அவன் கிடப்பான். மாம்சத்தின் கிரியிலே அவன் அங்கே மடிந்து போவான். இல்லை என்றால் அவன் மரிக்கும் வரைக்குமாக அந்த பலவீனத்திலே அவன் காணப்படுவான். அநேகர் கடைசி நாட்களில் கூட, கடைசி வருஷங்களில் கூட அவர்களுக்கு அந்த மாம்சத்தினுடைய பலவீனங்கள் அவர்களுக்கு போகாது. மாம்சத்தின் சம்பளம் மரணம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன என்று சொல்லி வேதம் ஒரு பட்டியல் போடுகின்றது. அந்த பட்டியலை நாம் வாசிக்க கேட்போம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இல்லை என்றால் சிந்திக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பட்டியலிலே நாம் இருக்கின்றோமா? நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கின்றது? ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்து கற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை, நம்முடைய சுபாவங்களை நாம் அறிக்கை செய்து ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில காரியங்களிலே அவர்கள் பலவீனமாக இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். காரணம் என்ன? நமக்கு விசுவாசம் இல்லை, தேவனிடத்தில் முழு நம்பிக்கை இல்லை, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறவில்லை. ஆகவே அநேகர் இன்றைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். தேவனுக்கென்று எழும்பி தேவனுக்கென்று பிரகாசிக்க முடியாமல், தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்தி மற்றவர்களுக்கு போதிக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய காரணம் மாம்சத்திலே உள்ள அழுக்குகள். இந்த பொறாமை, கொலையினாவி, விபச்சாரத்தினாவி, வேசித்தனத்தினாவி, இந்த பொல்லாத கிரியைகள் மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனால, அவை அதை விட்டு வெளியே வர முடியாததுனால அவன் இந்த உலகத்தில் ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஒரு பாவி, வேதம் சொல்லுகின்றது, ஒரு பாவி அநேக நன்மைகளை அவன் கெடுக்கிறான். ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிபன் பாவம் செய்கின்ற பொழுது, இல்லை என்றால் தகப்பன் பாவம் செய்கின்ற பொழுது, இல்லை என்றால் தாய் கீழ்ப்படியாத பொழுது அந்த குடும்பம் அழிக்கப்படுகிறது. அந்த குடும்பத்திலே தரித்திரம் நீங்காமல் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அங்கே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, பாவத்தின் மேல் பாவம், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன? ஆண்டவரோடு இணைந்து நடக்க முடியாது, ஆண்டவரோடு இணைந்து ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் நடக்க முடியாததினாலே தரித்திரம் உன்னை விட்டு போகவில்லை. பாவ சுபாவத்திலே நிறைந்திருக்கிறதுனாலே உன்னுடைய சமாதானத்தை நீ இழந்து வியாதியிலே வேதனை உற்று அங்கே குற்றுயிரான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே அனுபவிக்கிறாய். இல்லை என்றால் பரலோக ராஜ்யம் வரைக்கும் அது உன்னை பிடித்து கொண்டே செல்லுகின்றது. வேதம் சொல்லுகின்றது, ஆவியிலே நீங்கள் கனி கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆவியிலே ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் அநேக இடங்களிலே நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சுபாவம் அங்கே மாறி இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சுபாவம், அவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராது, அவர்கள் வாயிலிருந்து தூஷணங்கள் வராது, அவர்கள் செய்கைகள்
மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்கும், தேவ பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவோடு நீங்களும் நானும் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது இங்கே 22 கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்தில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை. நாம் தேவனோடு நடக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கனிகளாலே ஜனங்கள் நம்மை கவனிப்பார்கள். பார்த்து, நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ ஒரு கிறிஸ்தவளா, எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும்? உங்களுடைய சுபாவம் அதை வெளிப்படுத்துகிறது, உங்களுடைய வார்த்தை அதை வெளிப்படுத்துகிறது, உங்களுடைய பார்வை அதை வெளிப்படுத்துகிறது, உங்களுடைய பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அன்பு நமக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். இன்றைக்கு அநேக நாம் சொல்லுகிறோம், எவ்வளவு நேரம் ஐயா பொறுப்பது, உன்னுடைய அந்த காரியங்களை எவ்வளவு நேரம் நான் பொறுப்பது என்று சொல்லி உடனடியாக ரியாக்ஷன் கொடுக்கிற ஒரு மனிதர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசுவிடத்தில் இருந்த அந்த குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு 3வது நபர்களை குறித்து பேசுவதற்கு நேரமில்லை. தேவனுடைய அன்பை மாத்திரம் நாம் குறித்து பேசுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மிக ஒரு அருமையான சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் இந்த செய்தியை நாம் முடிக்க இருக்கிறோம். கடைசியில் பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 5 சில வசனங்களை நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் 2வது அதிகாரம் 5-10 வரைக்கும் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆண்டவராக இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தார், அவர் தேவனாயிருந்தார், அவர் தேவகுமாரனாக இருந்தார். அப்படி இருந்தும் தன்னைத்தானே தாழ்த்தினார். தன்னை ஒருவன் தாழ்த்துகின்ற பொழுது தேவனுடைய கிருபை அவனோடு இருக்கும், பெருமை அவனுக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது தேவனே அவனுக்கு எதிராக செயல்படுவார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்மையை கற்றுக்கொள்வோம். பெருமை நம்மிடத்திலிருந்து போகட்டும். ஆண்டவராக இயேசுவிடத்தில் வருவோம். ஜாதி பெருமை, மத வைராக்கியம், சடங்காச்சாரியம் இவைகளை விட்டு ஆண்டவராக இயேசுவிடத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நித்திய ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவரை போல நாம் வாழ முடியும். கர்த்தர் நல்லவர். அவருக்காக நாம் எல்லாவற்றையும் விட்டு அவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலிருந்து ஏற்படுத்த நல்ல தருணங்களுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல வழிகளிலே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை மட்டும் கொடுத்திருக்கிறேன். வார்த்தையில் உள்ள சாராம்சம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசி உமக்கென்று மகிமை உள்ள சாட்சியாக பாவத்தை வெறுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாக
கர்த்தர் வழி நடத்துங்கப்பா, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருந்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தவர் வாழ்க்கைக்குள்ளாக செல்லத்தக்கதாக அவர்தாமே சிலுவையிலே சிந்திய இரத்தமானது நம்மை கழுவி சுத்திகரித்து இந்த உலகத்திலே சுடர்களாக மாற்றி காத்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.